வெல்கம் டு மை சேனல் பஞ்சவன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ். இந்த ஏஜ் ரிலவெண்டான ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த ஏஜ் ப்ராப்ளத்தில் இன்னும் கம்மிங் டேஸில் வந்து ஏஜ் ரிலவெண்டான ப்ராப்ளத்தில் நிறைய வீடியோஸ் வர போகுது. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ஏஜ் டாபிக்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஏஜ் ப்ராப்ளத்தில் எந்த ஒரு ஃபார்முலாஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஏஜ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு இதை பொறுத்தா இருக்குது. அந்த மூணு எதுலாம்னா, ஒன்று வந்து ப்ரெசன்ட் ஏஜஸ், பாஸ்ட் ஏஜஸ், ஃபியூச்சர். அதாவது ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், இந்த மூணு பேஸ் பண்ணி தான் இந்த ஏஜ் ப்ராப்ளம் இருக்குது. சரியா? இப்போ இந்த ஃபியூச்சர்னு உள்ளதை நம்ம எப்படி ப்ராப்ளத்தை பார்த்து கண்டுபிடிக்கணும்னா, அதில் வந்து சில கீவேர்டு கொடுத்துருப்பாங்க. அது எதுலான்னா, ஒன்று வந்து ஆஃப்டர்னு ஒரு கீவேர்டு கொடுத்துருப்பாங்க, அல்லது ஹென்ஸ்னு ஒரு கீவேர்டு கொடுத்துருப்பாங்க. தமிழில் பின்பு அல்லது பின்னர் அப்படி ஏதாவது கீவேர்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பாஸ்ட்னு உள்ள இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா வந்து கீவேர்டு என்ன, யோகோனி கொடுத்துருப்பாங்க அல்லது பிஃபோர்னி கொடுத்துருப்பாங்க. தமிழ்ல முன்னர் அல்லது முன்பு அப்படி ஏதாவது கீவேர்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாவே எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ என்னுடைய ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 25ன்னு எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான். என்னோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 25னா என்னோட 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய ஏஜ் என்னவா இருக்கும்? அது வந்து 35. உங்களுக்கு தெரியும், புரியுதா? என்னுடைய ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 25னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய ஏஜ் என்னவா இருக்கும்? 35. என்ன பண்ணோம்? பிளஸ் 10. ஓகேவா? அப்போ ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்றோம்னா, என்னது பிளஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம், பிளஸ் 10 ஆட் பண்றோம். இப்போ என்னுடைய ஏஜ் வந்து 25. அதே இது 10 ஆண்டுகளுக்கு முன்னர் என்னுடைய ஏஜ் என்னவா இருக்கும்னா 15. அப்ப என்ன நடந்திருக்கு? -10. கரெக்டா? அப்படின்னா நீங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 10 ஆண்டுகளுக்கு பின்பு, அதாவது ஃபியூச்சர் இதை கொடுத்தாங்கன்னா நீங்க பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது பாஸ்ட பற்றி அவங்க சொன்னாங்கன்னா மைனஸ் யூஸ் பண்ணணும். சரியா? ஃபியூச்சரை பற்றி சொன்னாங்கன்னா பிளஸ் யூஸ் பண்ணுங்க, பாஸ்ட பற்றி சொன்னாங்கன்னா மைனஸ் யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் அடுத்த ஒரு வரேன். நான் இந்த ஃபர்ஸ்ட் சொன்னது என்னோட ஏஜ் வந்து 25 வயசு, 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்னோட ஏஜ் வந்து 35 இருக்கும்னு சொன்னேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து என்னோட ஏஜ் வந்து 15 இருக்கும்னு சொன்னேன். ஓகேவா? இப்போ என்னோட ஏஜ் வந்து நான் வந்து எக்ஸ்ன்னு சொல்றேன். ஓகேவா? அப்படின்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்னோட ஏஜ் என்னவா இருக்கும்? பாருங்க, 25, என்னோட ஏஜ் 25னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு 35. அது எப்படி வந்து 25 பிளஸ் 10 அப்படிதானா? அப்ப இங்க என்னோட ஏஜ் இப்ப எக்ஸ்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய ஏஜ் என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 10. ஓகேவா? இப்போ என்னுடைய பிரசன்ட் ஏஜ் வந்து எக்ஸ். 10 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய ஏஜ் என்னவா இருக்கும்னா இந்த -10 அதுதான் யூஸ் பண்ணும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு மைனஸ். அப்ப என்னன்னா எக்ஸ் மைனஸ் 10. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோட பிரசன்ட் ஏஜ் இப்போ எக்ஸ்னா 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய ஏஜ் என்னவா இருக்கும்னா எக்ஸ் பிளஸ் 10. 10 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய ஏஜ் என்னவா இருக்கும்னா எக்ஸ் மைனஸ் 10. இதே மாதிரி ப்ராப்ளத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ரேஷியோ யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2:3 தான் என்னுடைய
பிரசன்ட் இந்த இருவரும் பிரசன்ட் ஏஜஸ் உடைய ரேஷியோ வந்து 2:3 கொடுத்தாங்கன்னா நீங்க அதை எப்படிதான் எடுக்கணும்? 2x அதே மாதிரி 3xன்னு எடுக்கணும். ஒரு ரேஷியோ கொடுத்தாங்கன்னா நீங்க அதை எப்படிதான் எடுக்கணும்? ஏஜ் ஆட்டு கன்வெர்ட் பண்ண நேரம் இந்த 2x 3x. அதே மாதிரி ரேஷியோ 4:5 கொடுத்தாங்கன்னா அதை வந்து ஏஜ் ஆட்டு கன்வெர்ட் பண்ணார என்ன செய்யணும்? 4x 5x அந்த எக்ஸை வந்து ஆட் பண்ணணும். இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோசல் டாபிக்ல படிச்சிருக்கோம். A:B ஒன்று இருந்தால் அதை நம்ம எப்படி எழுதலாம்? A/Bன்னு எழுதலாம். இதையே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஃபியூச்சர் யூஸ் பண்ணா, ஃபியூச்சர்னா ப்ளஸ் யூஸ் பண்ணோம், பாஸ்ட்னா மைனஸ் யூஸ் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்துறோம். அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதை பார்ப்போம். இதை பார்த்துட்டு அந்த சம்முக்கு வரணும். அப்போதான் ஈஸியா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, A மற்றும் B ஆகிய இருவரின் தற்போதைய வயதுகளின் விகிதம் முறையே 4:5 ஆகும். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் முறையே 5:6 எனில் ஏயின் தற்போதைய வயது என்ன? இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 10, செகண்ட் ஆப்ஷன் 15, தேர்ட் ஆப்ஷன் 20, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து இங்கிலீஷ்ல இதே கொஸ்டினா பார்த்தோம்னா, the ratio of the present ages of A and B is 4:5. After 5 years, the ratio between their ages will be 5:6. What is the A present age? Okay. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட்கட்டை பார்த்துடலாம். ஒரு இந்த ஷார்ட்கட்லேயே நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம், நார்மல் மெத்தட்லேயும் சால்வ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ்ல நீங்கள் வந்து ஆன்சரை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்கட் பார்ப்போம். இப்போ பாருங்க, A மற்றும் B ஆகிய இருவரின் தற்போதைய வயதுகளின் விகிதம் முறையே 4:5 கொடுத்திருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் முறையே 5:6 கொடுத்திருக்காங்க. இப்போ ஏயின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இல்ல ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டினை பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. தற்போதைய வயது என்னன்னு கொஸ்டின்ல கேட்டாங்கன்னா அதுக்கு மீனிங் என்னன்னா, கொடுத்திருக்க ஆப்ஷன் எல்லாமே தற்போதைய வயது பற்றி உள்ள ஆப்ஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த ஆப்ஷன் எல்லாமே தற்போதைய வயதை பற்றியுள்ள ஆப்ஷன். ஓகே, இப்போ யாருடைய தற்போதைய வயது கேட்டிருக்காங்க? ஏயின் தற்போதைய வயது கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஒரு ரேஷியோ இருக்கு. தற்போதைய வயதுகளின் ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க? 4:5 சொல்லியிருக்காங்க. சரியா? இதுல அந்த 4ங்கிறது இங்க எதுக்குள்ளனா ஏக்கு உள்ளது, 5ங்கிறது எதுக்குள்ளனா பிக்கு உள்ளது. சரியா? அப்போ ஏக்கு ரேஷியோ என்னது? 4. சரியா? ஏக்கு ரேஷியோ 4. இப்போ நீங்க ஆப்ஷனுக்கு வாங்க. இப்போ நான் உங்களுக்கு 10 செகண்ட்ஸ்ல ஆன்சர் போடலாம்னு சொன்னேன். எப்படின்னா, என்னது, இந்த ஏக்கு ரேஷியோ 4 தானே. அப்போ வந்து இந்த ஆன்சர்ல எதுவா இருக்குன்னு உள்ள பார்க்கணும்னா, இந்த இந்த ஆன்சர்ல எது வந்து இந்த 4ன் மடங்கா இருக்குதோ அல்லது 4ஆல் வகுப்படும் எண்ணாக இருக்குதோ அதுதான் இதனுடைய ஆன்சர். எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த 10 வந்து 4ன் மடங்கு கிடையாது. ஓகே, அப்போ வந்து இது அதனுடைய ஆன்சர் கிடையாது. 15 பாருங்க, இதுவும் 4ன் மடங்கு கிடையாது. அப்போ இதுவும் அதனுடைய ஆன்சர் கிடையாது. 20 பாருங்க, இது வந்து 4ன் மடங்கு தான், 4ஆல் வகுப்படும். அப்போ இதுதான் இதனுடைய ஆன்சர். 30 வந்து 4ன் மடங்கு கிடையாது. அப்போ இது வந்து ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா? பார்த்த உடனே சொல்லிடலாம். புரியுதுல? திருப்பி சொல்றேன். கொஸ்டின்ல பாருங்க, ஏயின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. தற்போதைய வயது என்னன்னு கேட்டாங்கன்னா கொடுத்திருக்க ஆப்ஷன் எல்லாமே தற்போதைய வயது பற்றியுள்ள ஆப்ஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க.
இப்போ நம்மளுக்கு தற்போதைய வயது ரேசியோ கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த ஏபி இதோட தற்போதைய வயது ரேசியோ என்னன்னா 4:5. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் உள்ளது ஏயோட ரேசியோ 4. அப்போ இந்த 4 வந்து என்னது இந்த இங்க இருக்கிற ஆன்சர்ல இந்த 4 மடங்கு எதுன்னு பார்க்கணும். 4 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 4. சரியா? அப்போ வந்து 10 மல்டிப்ளிகேஷன் கிடையாது, 15 4 மல்டிப்ளிகேஷன் கிடையாது, இந்த 20 தான் 4 மல்டிப்ளிகேஷன். அப்போ இதுதான் ஆன்சர். இது வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட். ஓகே. பின் ஒரு ஷார்ட்கட் இருக்கு, செகண்ட் ஷார்ட்கட். அதை என்னையும் பார்த்துடலாமா நம்ம? அடுத்த ஷார்ட்கட் என்னன்னா பாருங்க. இப்போ இந்த ஏ இஸ்டு பி இருக்குதுல்ல, இப்போ ஏ இஸ்டு பி இல்லையா? ஏ இஸ்டு பி, அதாவது ஏ அண்ட் பி ஆகிய இருவரின் தற்போதைய வயதுகளின் விகிதம் என்ன? 4:5 சொல்லியிருக்காங்க. ஆகிய இருவரின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 4:5. ஓகேவா? 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் என்ன? 5:6. சரியா? அப்ப 5 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவர்களின் வயதுகளின் விகிதம் 5:6. ஓகே. அப்போ இந்த ரேஷியோல இருந்து இந்த ரேஷியோ வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 5 இயர்ஸ் ஆயிருக்கு. சரியா? 5 இயர்ஸ் வந்து தான் கொஸ்டின். உங்களுக்கு தெளிவா புரியுதுல்ல? ஏ ஏ அண்ட் பியின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 4:5 கொடுத்துருக்காங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் அவங்க வயதுகளின் விகிதம் எப்படி இருக்கு? 5:6 இருக்கு. சரி, அப்ப இந்த டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு? 5 இயர்ஸ். இப்போ நீங்க 4க்கும் 5க்கும் உள்ள நார்மல் லெவலில் டிஃபரெண்ட் எவ்வளோன்னு பாருங்க. எவ்வளோ இருக்கு? அந்த 5க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1 தான். இங்கே பாருங்க, 5க்கும் 6க்கும் உள்ள இந்த டிஃபரன்ஸ் என்னது? 1. சரியா? அப்போ இந்த ரெண்டு டிஃபரன்ஸும் ஈக்குவலா இருந்தா என்ன மீனிங்னா, இந்த 1 பார்ட் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? இந்த 1 பார்ட் வந்து இந்த 5 இயர்ஸுக்கு ஈக்குவல். ஓகேவா? அப்போ 1 பார்ட் ஈக்குவல் டு இந்த 5 இயர்ஸ் நீங்க போட்டுக்கலாம். சரியா? 1 பார்ட் ஈக்குவல் டு 5 இயர்ஸ்னா, இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஏயின் தற்போதைய வயது என்ன? ஏயின் தற்போதைய வயது ரேஷியோ என்னது? 4 பார்ட். சரியா? 1 பார்ட் 5னா 4 பார்ட் என்னது? 5 நாலு 20, 4 into 5. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். சிம்பிளா முடிஞ்சிடுச்சா? ஓகே. இது வந்து செகண்ட் ஷார்ட்கட். ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் தான் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இந்த 4 மடங்கு என்னன்னு ஆன்சர்ல செக் பண்ணுங்க, என்ன மடங்கு அதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே. இப்போ ஷார்ட்கட் பார்த்தாச்சு. இப்போ நார்மல் மெத்தடும் கண்டிப்பா தெரியணும். ஏன்னா எக்ஸாம்ல வந்து அந்த டென்ஷன்ல சில நேரம் அந்த ஷார்ட்கட் என்னன்னு மறந்து போயிடும். அப்படின்னா நார்மல் மெத்தடு தான் அந்த டைம் வந்து கை கொடுக்கும். ஸோ நார்மல் மெத்தடு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம அந்த நார்மல் மெத்தடுக்கு போவோம். இதை நம்ம அடிச்சுக்கலாம். நார்மல் மெத்தடு என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஏற்கனவே சொன்ன நார்மல் மெத்தடு எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா, அது 3 தான் பேஸ் பண்ணியிருக்கேன். அது ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். இந்த 3 பேஸ் பண்ணி தான் நார்மல் மெத்தடு இருக்கும். ப்ரெசன்ட் ஏஜ், பாஸ்ட் ஏஜ், ஃபியூச்சர் ஏஜ், இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மற்றும் பி ஆகிய இருவரின் தற்போதைய வயது வந்து 4:5 கொடுத்துருக்காங்க. தற்போதைய வயதுனா பிரசன்டேஜ். அது வந்து அப்போ அந்த பிரசன்டேஜ் இதுல எழுதும். சரியா? 4:5. சரியா? இதுல இந்த 4:5 என்னது? இது வந்து ஏக்கு உள்ளது, இது வந்து ஏக்கு உள்ளது, இந்த 5 வந்து பிக்கு உள்ளது. சரி, பிரசன்ட் ஏஜ் வந்து என்னது? 4:5 ரேசியோ. ஓகே. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? 5 ஆண்டுகளுக்கு பிறகு பாருங்க, ஆஃப்டர் 5 இயர்ஸ். 5 ஆண்டுகளுக்கு பிறகு. சரியா? 5 ஆண்டுகளுக்கு பிறகுனா என்ன சொன்னேன்? +5 வரும்.
சரியா? 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இந்த ரேஷியோ எப்படி மாறுதுன்னா 5:6 மாறுது. அது ஃபியூச்சர்ல 5:6. ஓகேவா? சரி. இப்போ பிரசன்ட் இந்த ஏஜஸ் உடைய ரேஷியோ 4:5 சொன்னேன். சரியா? அப்போ அதை வந்து நம்ம ஏஜா கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன செய்யணும்? எக்ஸ்ல தான் நம்ம எழுதணும். அப்போ 4x 5x. இப்போ கொஸ்டின் படி என்னது? ஆஃப்டர் 5 இயர்ஸ், அதாவது 5 வருடங்களுக்கு பிறகு. சரியா? இப்போ என்னோட ஏஜ் வந்து 25னா 5 வருடங்களுக்கு பிறகு என்னவா இருக்கும்? 25 பிளஸ் 5 ஈக்குவல் டு 30. அப்போ பிளஸ் 5 வந்து ஆட் பண்ணணும். அப்போ நம்ம 5 வருடங்களுக்கு பிறகு வந்து என்ன பண்ணோம்? அந்த பிளஸ் 5 ஆட் பண்ணணும். அப்போ 4x பிளஸ் 5. அதே மாதிரி இங்க என்னது? 5 வருடங்களுக்கு பிறகு 5x பிளஸ் 5. ஓகேவா? 5 வருடங்களுக்கு பிறகு என்ன ரேஷியோ இருக்கும்? 5 வருடங்களுக்கு பிறகு ரேஷியோ வந்து என்னது? 5:6 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாமா? என்னது ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏ இஸ்டு பினா அதை எப்படி எழுதலாம்? ஏ பை பின்னு எழுதலாம். அந்த கான்செப்ட்ல இதை நம்ம எழுத போறோம். இதை நம்ம என்ன பண்ண போறோம்? 4x பிளஸ் 5 டிவைட் பை 5x plus 5 equal to 5/6 நம்ம எழுதுறோம். இப்போ அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ என்ன பண்ணிக்கலாம்? இது இங்க வரும், இது வந்து மேலே போகும். அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நீங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 6×4 = 24 24x பிளஸ் 6×5 30 இல்லையா? 30 ஈக்குவல் டு இது 5×5 25 25x பிளஸ் 20. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணா உங்களோட x வேல்யூ என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 5. x வந்து உங்களுக்கு 5 கிடைச்சது. இப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஏ பெர்சன்டேஜஸ் ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. ஏயோட பெர்சன்டேஜ் இது என்ன? 4x. சரியா? அப்படின்னா என்னது? x நமக்கு தெரியும். பெர்சன்டேஜ் 4xனா 4 into 5. xனா 5 தானே? 4 into 5 என்னது? 5×4 20. எஸ், இதுதான் ஏஜோட பிரசன்ட் ஏஜ். நார்மல் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். அது போல தான் நார்மல் மெத்தடு பார்க்க போறோம். ஷார்ட்கட்ல நம்ம வந்து ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல நம்ம வந்து ஆன்சரை போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ முதல்ல வந்து கொஸ்டினை நீங்க ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஏ மற்றும் பியின் வயதுகளின் விகிதம் 2:3 மற்றும் 4 ஆண்டுகளுக்கு பிறகு வயதுகளின் விகிதம் 5:7 எனில் அவர்கள் இருவரின் தற்போதைய வயது என்ன? இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கோம். 4 years ago, the ratio of the ages of A and B was 2:3. After 4 years, their age ratio becomes 5:7. Find their present ages. Okay. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ண போறோம். இப்போ கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து பிரசன்ட் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனா கொடுத்திருக்க டேட்டா என்னது? பாஸ்ட்ல உள்ள டேட்டா கொடுத்திருக்காங்க, ஃபியூச்சர்ல உள்ள டேட்டாவும் கொடுத்திருக்காங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்பு 4 ஆண்டுகளுக்கு பின்புனி கொடுத்துக்கிட்டு பிரசன்ட் ஏஜஸ் கேட்டிருக்காங்க. இதுதான் வந்து கொஸ்டின். இப்போ நீங்க பாருங்க, இங்கேயும் பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. என்னது? இருவரின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க.
தற்போதைய வயது என்னன்னு கொஸ்டின்ல இருந்துன்னா அதுக்கு மீனிங் என்ன? கொடுத்திருக்க ஆப்ஷன் எல்லாமே தற்போதைய வயது பற்றி உள்ள டீட்டெயில் தான் இந்த மீனிங். ஓகேவா? கொஸ்டின்ல தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன? கொடுத்திருக்க ஆப்ஷன் எல்லாமே இந்த இருவரின் தற்போதைய வயதுகளை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் தான் இங்க இருக்கும். இப்போ 4 ஆண்டுகளுக்கு பிறகு, ஓகேவா? இப்போ 4 ஆண்டுகள் பிறகுன்னு இருக்குல்ல, எங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு வயசு வந்து இப்போ 20னா 4 ஆண்டுகளுக்கு பிறகு என்னவா இருக்கும்? 24 இருக்கும். என்ன நடந்து 20 கூட 4 வந்து ஆட் பண்ணேன், அப்படிதானே? இப்ப 4 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க கொடுத்ததுனால நீங்க என்ன பண்ணுங்க, இதெல்லாம் தற்போதைய வயதுகள் கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாமே. அப்ப 4 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 36ங்கிறது வந்து என்னவா இருக்கும்? கண்டிப்பா 40 இருக்கும். கரெக்ட் தானே? ஓகேவா? அதே மாதிரி இந்த 40 இந்த என்னவா இருக்கும்? 44 மாறிடும் 4 ஆண்டுகளுக்கு பிறகு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு 4 ஆண்டுகளுக்கு பிறகு வயதுகளின் விகிதம் என்ன? 5:7 தானே? அப்ப இந்த 5 வந்து இந்த 40ஆல அடிபடுமானே பாருங்க. 40 கொண்டு வகுக்க முடியுமானே பாருங்க. கண்டிப்பா வகுக்க முடியாது. அப்படின்னா இது வந்து அதனுடைய ஆன்சர் கிடையாது. ஓகேவா? அடுத்தது பாருங்க 32. அப்ப 4 இப்போ தற்போதைய வயது 32, 4 ஆண்டுகளுக்கு பிறகு என்னவா இருக்கும்? 36 இருக்கும். இது வந்து 48, 4 ஆண்டுகளுக்கு பிறகு என்னவா இருக்கும்? 52. சரியா? இப்போ ரேசி பாருங்க, 4 ஆண்டுகளுக்கு பிறகு வயதுகளின் விகிதம் என்னது? 5:7. அப்படிதானே? அப்ப அந்த 5 கொண்டு 36 வகுத்து பாருங்க, கண்டிப்பா வகுப்படாது. அப்படின்னா இதுவும் வந்து என்னது? ஆன்சர் கிடையாது. ஓகேவா? அடுத்தது பாருங்க, இந்த 36 இருக்கு. 36 கூட என்ன செய்யணும்? 4 ஆண்டுகளுக்கு பிறகுனா என்னது? இது வந்து 40 ஆகும். இது 52, 4 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து 56 ஆகும். இப்போ செக் பண்ணி பாருங்க. அந்த இந்த 5:7 இருக்குல்ல, இதுல 5 வந்து 40, 40ஆல் இந்த 40 வந்து 5ஆல் வகுப்படுமானு பாருங்க, கண்டிப்பா வகுப்படும். அதே அப்போ இது வந்து ஓகே ஆயிட்டு. அப்போ அடுத்த செகண்ட் ஆப்ஷன் வாங்க. இந்த 56 வந்து 7ஆல் வகுப்படுமா? கண்டிப்பாக வகுப்படும். ஓகேவா? அப்படின்னா இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, அப்போ இது எதுக்குள்ளது? சி. சி தான் இதனுடைய ஆன்சர். சிம்பிளா முடிஞ்சுட்டா? டி வந்து செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா பாருங்க இங்க 25 இருக்கு. அப்ப என்ன ஆகும்? 4 வருடங்களுக்கு பிறகு 29 ஆகும். அந்த 29 வந்து 5 கொண்டு அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அப்ப இதுவும் கண்டிப்பா ஆப்ஷனா இருக்காது. சரி, 3 தான் இதனுடைய ஆப்ஷன். சிம்பிளா முடிஞ்சிருச்சா? இதான் வந்து இதனுடைய ஷார்ட்கட். ஓகே, இன்னொரு ஷார்ட்கட்டா இருக்கு. சரியா? இந்த அது என்ன ஷார்ட்கட்? ஏற்கனவே நம்ம பார்த்த ஷார்ட்கட் தான். இப்போ 4 ஆண்டுகளுக்கு முன்பு, சரி, 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஏ இந்த ஏபி அதுக்கு வயதுகளின் விகிதம் என்ன? 2:3. இது என்னது? 4 ஆண்டுகளுக்கு முன்பு. 4 ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய ரேஷியோ என்ன? 5:7. அப்போ இந்த டிஃபரன்ஸ் என்னன்னு முதல்ல நம்ம எழுதணும். சரியா? இப்போ தெளிவா மறுபடியும் சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. இப்போ எனக்கு வயது வந்து 20ன்னு வச்சுக்கலாம். பிரசன்ட் ஏஜ் வந்து 20. 4 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது இப்படி போடலாம், என்னுடைய பிரசன்ட் ஏஜ் வந்து 20. சரியா? 4 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு வயது என்னவா இருக்கும்? 16 இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். சரியா? இந்த -4. சரியா? அதே மாதிரி 4 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய வயது என்னவா இருக்கும்? 24 இருக்கும். சரி, என்ன நடந்திருக்கு? +4. ஓகேயா? அப்போ என்னுடைய பிரசன்டேஜ் இப்ப 20னா 4 வருடங்களுக்கு முன்பு எனது 16 இருக்கும். இந்த பிரசன்டேஜ் இப்ப 20னா 4 வருடங்களுக்கு பிறகு என்னுடைய வயது வந்து 24 இருக்கும். சரியா? அப்ப இந்த டிஃபரண்ட் என்ன? 8 இயர்ஸ். கேட்டதான? 16ல இருந்து 24 மாறுது 8 இயர்ஸ். அப்படின்னா இங்க பாருங்க, இப்ப கொஸ்டின் வாங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள விகிதம் 2:3. அது மாதிரி 4 ஆண்டுகளுக்கு பின்பு உள்ள விகிதம் 5:7. அப்ப என்ன நடந்திருக்கு? 4 + 4. அப்ப இந்த டிஃபரன்ஸ் என்னது? 8 இயர்ஸ். டிஃபரன்ஸை மட்டும் நீங்க தப்பு இல்லாம போட்டுக்கணும், 8 இயர்ஸ். இப்போ நார்மலா உள்ள டிஃபரெண்டா செக் பண்ணி பார்ப்போம். என்ன சொன்னேன்? இந்த 2க்கும் 5க்கும் டிஃபரெண்டா பாருங்க. இந்த எவ்வளவு வரும்? இந்த 3 இருக்கு.
ஓகே. அது மாதிரி 3க்கும் 7க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இந்த செக் பண்ணி பாருங்க. இந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு? 4 தான் இருக்கு. சரியா? நான் என்ன சொன்னேன், இந்த ரெண்டு ரெண்டு டிஃபரன்ஸும் கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கணும். அப்போ நீங்க இதை ஈக்குவலா இருக்கணும்னா அப்ப என்ன செய்யணும் பாருங்க. இப்போ பாருங்க 5க்கும் 7க்கும் உள்ள டிஃபரன்ஸை பாருங்க, 2 இருக்கு. 2க்கும் 3க்கும் உள்ள டிஃபரன்ஸை பாருங்க, 1 தான் இருக்கு. அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 2 கொண்டு இந்த 2:3 பெருக்கிருங்க. சரியா? இந்த இந்த 2 கொண்டு இந்த 2:3 பெருக்கிருங்க. அப்போ என்ன வரும்? அந்த 4:6 வரும். கரெக்டா? அதே மாதிரி மேல இருக்க 1 கொண்டு கீழே இருக்க 5:7 பெருக்கிறீங்க. பெருக்குன்னா இந்த என்னதான் வரும்? 5:7 தான். ஓகேவா? ஓகே. அழிச்சிருவோமா? இப்போ அந்த டிஃபரன்ஸை பாருங்க. இந்த இந்த டிஃபரன்ஸ் இந்த என்ன வருது? உங்களுக்கு 1 தான் வருது. இந்த டிஃபரன்ஸ் இந்த எவ்வளவு பாருங்க, 1 தான் வருது. சரியா? அப்போ இந்த 1 பார்ட் தான் என்னது? இந்த 8 இயர்ஸ். கரெக்டா? இல்ல எழுதிக்கலாமா? இந்த ஒன் பார்ட் தான் என்னன்னா 8 இயர்ஸ். ஒன் பார்ட் தான் இந்த 8 இயர்ஸ்னா, இப்போ பாருங்க 4 வருடங்களுக்கு முன்பு உள்ள ரேஷியோ என்னது? 4:6. புதுசா உள்ள ரேஷியோ தான் எடுக்கணும், பழைய ரேஷியோ எடுக்கக்கூடாது. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. 4 வருடங்களுக்கு முன்புள்ள ரேஷியோ இது. இந்த இது எனது 4 வருடங்களுக்கு பின்புள்ள ரேஷியோ. சரியா? இப்ப நான் 4 வருடங்களுக்கு முன்புள்ள ரேஷியோ எடுக்கேன், புதிய ரேஷியோ தான் எடுக்கணும். சரியா? அப்படின்னா இது வந்து என்னது? 4 பார்ட். ஒரு பார்ட்னா 8னா 4 பார்ட் என்னது? 32. கரெக்டா? 6 பார்ட்னா இந்த என்னது? 6 8 48. இது எல்லாமே என்னது? 4 வருடங்களுக்கு முன்பு. சரியா? 4 வருடங்களுக்கு முன்பு என்னது? 32:48. சரியா? 4 வருடங்களுக்கு முன்பு 32 வயசுனா இப்போ எவ்வளவு வயசா இருக்கும்? 32 + 4 36 வயசா இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி 4 வருடங்களுக்கு முன்பு 48 வயசுனா இப்போ என்ன வயசா இருக்கும்? 52 வயசா இருக்கும். சரியா? இப்ப ஆன்சர் செக் பண்ணி பாருங்க. 36, 52 எங்க இருக்கு பாருங்க. 3வது ஆப்ஷன்ல இருக்கா? 36, 52. ஓகேவா? இதான் வந்து செகண்ட் ஷார்ட்கட். இப்ப நார்மல் மெத்தடே ஒரு பார்த்துடலாமா? நார்மல் மெத்தட் நம்ம எதுக்கு பார்க்க போறோம்னா, எக்ஸாம்ல சில டைம்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் உங்களுக்கு மறந்துட்டுனா அந்த டைம் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த நார்மல் மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி தான் நம்ம நார்மல் மெத்தடு பார்க்க போறோம். ஸோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதனாலதான் ஷார்ட்கட்டை சொல்லி கொடுத்துட்டு நார்மல் மெத்தடும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே. ஸோ நார்மல் மெத்தடுக்கு எது இம்பார்ட்டன்ட்? ஏற்கனவே சொன்னேன். நார்மல் மெத்தட் வந்து 3 கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எதனால் பேஸ் பண்ணியிருக்கோம்? ப்ரெசன்ட் ஏஜை பேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்னது? ஃபியூச்சர் ஏஜை பேஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்ட் ஏஜை பேஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் இதை பேஸ் பண்ணி தான் நார்மல் மெத்தடே இருக்கும். இப்போ நார்மல் மெத்தட்ல அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கொடுத்துருக்காங்க. சரியா? முன்பு நாங்க எதை பற்றி சொல்ல வராங்க? பாஸ்ட பற்றி தான் சொல்றாங்க. சரியா? அப்போ 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த A:B. சரியா? அந்த வயதின் விகிதம் இந்த என்ன? 2:3. ஓகேவா? 4 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த 2:3 சொல்லியிருக்காங்க. சரியா? நார்மலா பிரசன்ட் ஏஜை பற்றி அவங்க சொல்லல. சரியா? தெரியாத ஒரு ஏஜை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னேன்? எக்ஸ்ன்னு சொன்னேன். தெரியாத ஒரு ஏஜை நீங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. சரியா? கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 4 ஆண்டுகளுக்கு முன்பு தான் கொடுத்துருக்காங்க. முன்புனா என்ன செய்யணும்? ஆக்சுவலா என்னது? மைனஸ் தான் யூஸ் பண்ணணும். -4. சரியா? 4 ஆண்டுகளுக்கு முன்பு அப்போ என்ன ரேஷியோல இருக்கு? 2:3. அடுத்தது பாருங்க, கொஸ்டின்ல 4 ஆண்டுகளுக்கு
பின்பு அதனுடைய வயதுகளின் விகிதம் வந்து 5:7 கொடுத்துருக்காங்க. 4 ஆண்டுகளுக்கு பின்புனா என்ன செய்யணும், +4 யூஸ் பண்ணணும். ஓகேவா? என்ன ரேஷியோ 5:7ல இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இந்த பாஸ்ட் ரேஷியோவை நம்ம முதல்ல ஏஜா மாற்றணும். சரியா? 2:3 நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த 2x 3x போட்டுக்கோம். 2x 3x இந்த போட்டுக்கோம் பாஸ்ட்ல. நீங்க கேட்கலாம், ஏன் அந்த 5:7 ஏன் 5x 7x போடக்கூடாதுன்னு கேட்கலாம். நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின்ல எது ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோ அந்த ரேஷியோ தான் நம்ம வந்து எக்ஸாக்டா கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த அடிப்படையில நம்ம வந்து பாஸ்ட் ஏஜ் தான் கொஸ்டின்ல முதல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதை 2x 3x நான் வந்து மாத்திருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ பாஸ்ட் ஏஜ் 2x 3x. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஏஜ் வந்து அந்த 20 வயசா இருந்துச்சுன்னா இப்போ என்னுடைய வயது என்னவா இருக்கும்? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டா என்ன சொல்லுவீங்க? 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஏஜ் 20னா இப்போ என்னுடைய வயது என்னவா இருக்கும்? கண்டிப்பா 24 இருக்கும். என்ன நடந்து 20 + 4, அதாவது ஒரு 4 வந்து ஆட் பண்ணிருக்கேன். சரியா? அப்படின்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி 2xன்னா பிரசன்ட் ஏஜ் என்னவா இருக்கும்? கண்டிப்பா 2x + 4 தான். கரெக்டா? அதே மாதிரி பிக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி 3xன்னா இப்போ பிரசன்ட் ஏஜ் என்னவா இருக்கும்? 3x + 4. ஓகே, இது பண்ணியாச்சு. இப்போ பிரசன்ட் ஏஜ் வந்து 2x + 4 ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் சொல்றேன், என்னோட ஏஜ் வந்து இப்போ 25 வயசுனா 4 வருஷத்துக்கு பிறகு என்னவா இருக்கும்? 29 இருக்கும். அதாவது 25 கூட நான் 4 ஆட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இப்போ பிரசன்ட் ஏஜ் 25க்கு பதிலாக இங்க என்ன இருக்குன்னா 2x + 4 இருக்கு. அப்போ 4 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யணும்? மறுபடியும் ஒரு 4 ஆட் பண்ணணும். சரியா? அப்போ என்ன வரும்? இந்த 2x + 8 இது 4 வருஷத்துக்கு பிறகு. இங்க இந்த என்ன வரும்? இந்த 3x + 8. அதாவது என்ன நடந்ததுன்னா இந்த பாஸ்ட்ல இருந்து அப்படியே என்ன பண்ணியிருக்கேன்? ஃபியூச்சருக்கு போயிருக்கேன். பாஸ்ட் வந்து 2xனா ஃபியூச்சர் என்னென்ன இருக்கும்? இந்த நாளையும் இந்த மொத்தம் 8 வருஷத்தை நான் கூட்டியிருக்கேன். அதாவது 2x + 8 3x + 8 அவ்வளவுதான் பண்ணியிருக்கேன். வேற ஒண்ணுமே இல்லை. சரியா? இது வந்து என்னன்னா வந்து அந்த ஃபியூச்சருக்கு உள்ளது. அதை எப்படி போட்டிருக்கேன். சரியா? இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ஃபியூச்சர் உள்ள இந்த ஃபியூச்சர் ரேஷியோ என்னது? 5:7 அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இப்படி நம்ம இதை கொண்டு வந்துட்டாலே இனிமே நம்ம ஈஸியா நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இனிமே வந்து இந்த கஷ்டமே இந்த கிடையாது. ஈஸியா நீங்க வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நம்ம வந்து ரேஷியோவை எப்படி எழுதலாம் உங்களுக்கு தெரியும். 2x + 8 டிவைட் பை 3x + 8 = 5/7 நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஸோ என்ன நடக்கும் உங்களுக்கு இங்க தெரியும். இது வந்து இங்க வரும், இது வந்து எங்க போகும்? மேல போகும். ஓகேவா? இது நார்மலா உள்ள மெத்தட் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 14x + வந்து 56 = 15x + 40. ஓகேவா? இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா x = உங்களுக்கு 16 கிடைக்கும். ஓகேவா? இப்போ x = 16 ஆயாச்சு. இப்போ கொஸ்டின் வாங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா
இருவரின் தற்போதைய வயது என்ன, பிரசன்ட் ஏஜ். ஓகே, பிரசன்ட் இந்த ஏஜ் என்னது, இதானே பிரசன்ட் ஏஜ். 2x + 4 3x + 4 இதானே பிரசன்ட் ஏஜ். ஓகேவா. அப்போ நம்மளுக்கு x ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கு, 16 கிடைச்சிருக்கு. அப்போ இங்க 2x + 4 தானே. அப்போ இந்த 2 × 16 + 4 அப்போ என்ன வரும், 36. கரெக்டா. அது மாதிரி இங்க 3x + 4 தானே. x வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 16 கிடைச்சிருக்கு. அப்போ 3 × 16 + 4 இந்த என்ன வேல்யூ, 52. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா. இது வந்து நார்மல் மெத்தட். அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். இரு நபர்களின் தற்போதைய வயதுகள் முறையே 36 மற்றும் 50 ஆண்டுகள் ஆகும். 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 3:4 எனில் எண்ணின் மதிப்பை காண்க. The present ages of two persons are 36 and 50 years respectively. After n years, the ratio of their ages will be 3:4. Find the value of n. இப்போ இதே நம்ம ஷார்ட்கட்ல ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்துக்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இரு நபர்களின் வயது வந்து 36, 50 இந்த கொடுத்துருக்காங்க. சரியா. ஆனா n ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்களின் வயதுகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எண்ணின் மதிப்பை காண்க. இப்போ வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 4, செகண்ட் ஆப்ஷன் வந்து 5, தேர்ட் ஆப்ஷன் 6, ஃபோர்த் ஆப்ஷன் 10. ஓகேவா. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஆப்ஷன்ல உள்ளது எல்லாமே என்னது, ஆண்டுகள். அந்த எண்ணோட வேல்யூ தான் என்ன இருக்கு. ஏன்னா கொஸ்டின் அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னது, இந்த ஆப்ஷன் எல்லாமே அந்த எண் ஆண்டுகள் தான் என்ன இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது, 4. அந்த 4 வந்து இந்த கொடுத்துருக்க 36 கொண்டு கூட்டுங்க. சரி. அப்போ 36 + 4 என்னவா இருக்கும், உங்களுக்கு 40 இருக்கும். சரியா. அதே மாதிரி இந்த 4ல இந்த 50 கொண்டு கூட்டிடுங்க. சரியா. அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும், 54. இப்ப நீங்க அந்த ரேஷியோ இருக்குல்ல, இந்த 3:4 இருக்குல்ல, இந்த 3 எதுக்குள்ளது, ஃபர்ஸ்ட் பர்சனுக்குள்ளது, இந்த 40க்குள்ளது. அப்போ அதை வந்து டிவைட் பை 3 பண்ணுங்க. என்னைக்குமே அந்த ரேஷியோ கொடுத்தாங்கன்னா அதோட மடங்கா தான் கண்டிப்பா இருக்கணும். அப்போ இது வகுப்பட்டுச்சுன்னா இதுதான் ஆன்சரா இருக்கும். இது வந்து கண்டிப்பா வகுப்படலை. சரியா. அப்போ நம்ம இதை செக் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. இது வந்து என்ன, டிவைட் பை 4 போடணும். இந்த ஃபர்ஸ்டே நம்மளுக்கு ஆன்சர் வந்து தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அடுத்த ஆப்ஷன் தான் 5 இருக்கு. அப்போ இந்த 5 வந்து 36 கூட வந்து ஆட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும், 41 வரும். சரியா. அடுத்த 5 50 கூட வந்து ஆட் பண்ணுங்க, 55 வரும். ஓகேவா. இப்போ நம்ம என்ன செய்யணும், இது 41 இந்த ரேஷியோல 3 கொண்டு டிவைட் பண்ணுங்க. அது மாதிரி இங்க 4 இருக்குல்ல, 55 4 கொண்டு டிவைட் பண்ணுங்க. எதனால அப்படி சொல்றேன், கண்டிப்பா கிடைக்கிற கண்டிப்பா ஆன்சர் வந்து இந்த 3 மடங்கா தான் இருக்கணும். அது மாதிரி இந்த 4 இந்த மடங்கா தான் இருக்கணும். சரியா. அந்த கான்செப்ட்ல தான் நான் வந்து பண்றேன். ஓகே. கண்டிப்பா 41 3 கொண்டு டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதுவும் இதோட ஆன்சர் இல்லை. சரி. அப்படின்னா அடுத்தது 6 இருக்கு. இந்த 6 கொண்டு இந்த 36 கூட்டுங்க. அப்போ என்ன வரும், 42 வரும். சரியா. இந்த 6 கொண்டு 50 கூட்டுங்க. அப்போ என்ன வரும், உங்களுக்கு 56 கிடைக்கும். சரியா. இப்போ இந்த ரேஷியோ என்னது, 3 தானே. 42 3 கொண்டு டிவைட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த 56 இந்த 4 கொண்டு டிவைட் பண்ணுங்க. சரியா. கண்டிப்பாட்டு வந்து உங்களுக்கு டிவைட் ஆகும். இது என்ன கிடைக்கும், 14. சரியா.
இது இந்த என்ன கிடைக்கும், இதுவும் 14 தான் கிடைக்கும். சரியா? அப்படின்னா என்ன இதுதான் ஆன்சர். ஏன்னா இது வந்து ஈஸியா டிவைட் பண்ண முடியுதுல்ல, அப்போ உங்களுக்கு இதுதான் ஆன்சர். அப்போ என்னது, இந்த சி தான் உங்களுடைய ஆன்சர். சரியா? நீங்க 4வது ஆப்ஷன் கூட செக் பண்ணி கூட பார்க்கலாம். 36 கூட 10 ஆட் பண்ணி 46 கிடைக்கும். அந்த 46 வந்து 3ஆல டிவைட் பண்ண முடியுமான்னு பாருங்க. கண்டிப்பா டிவைட் ஆகாது. ஓகே, அப்போ வந்து 3 தான் ஆப்ஷன். இதுதான் வந்து ஷார்ட்கட். சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து 36 கூட வந்து ஆட் பண்ணுங்க. அதை வந்து இந்த ரேஷியோட ஃபர்ஸ்ட் இதை வந்து டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் ஆச்சுன்னா அது ஆன்சரா இருக்கும். டிவைட் ஆகலைன்னா அது தப்பான ஒரு ஆன்சர். அடுத்தது அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்க. அப்படி செக் பண்ணி பார்த்து நீங்க போடுங்க. சரியா? இப்போ நார்மல் மெத்தடு பார்த்துக்கலாம். ஷார்ட்கட் உங்களுக்கு. சரியா? இப்போ நார்மல் மெத்தடை பார்ப்போம். நார்மல் மெத்தடு என்ன இருக்குன்னா, ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன். நார்மல் மெத்தடு எதை பேஸ் பண்ணியிருக்கோம், 3 கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். என்னது, ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். பேஸ் பண்ணி தான் நார்மல் மெத்தடு இருக்கும். இப்போ இரு நபர்களின் தற்போதைய வயதுகள் முறையே 36 மற்றும் 50 கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ அந்த இரு நபர்கள்ல நம்ம வந்து என்ன எடுக்கலாம்னா, ஒரு நபர் வந்து ஏன்னு எடுப்போம், அந்த நபர் வந்து பின்னு எடுப்போம். சரியா? அவர்களின் வயதுகள் என்னது, 36 கொடுத்துருக்காங்க. தற்போதைய வயது 36, அதே மாதிரி 50 கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது ப்ரெசன்ட் இந்த ஏஜஸ் தான் கொடுத்துட்டாங்க. அதை நம்ம இங்க எழுதி. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போமா? என் ஆண்டுகளுக்கு பிறகு, பிறகுன்னா பிறகுன்னு இந்த உள்ளது வந்து வந்துட்டாலே இந்த இந்த என்ன மீனிங், ஃபியூச்சர்னு மீனிங். சரியா? அப்போ என் ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போ என்னது, பிளஸ் என் ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அவர்களின் வயதுகளின் விகிதம் 3:4. சரியா? என் ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம் 3:4. ஓகேவா? சரி. இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன். இந்த என் ஆண்டுகளுக்கு பிறகுன்னு உள்ளத நான் 10 ஆண்டுகளுக்கு பிறகுன்னா என்ன நடக்கும்? அப்போ இப்போ எனக்கு வயது வந்து 36. 10 வருடங்களுக்கு பிறகு என்ன சொல்லுவீங்க? 36 + 10 வந்து 46ன்னு சொல்லுவீங்க. அந்த இந்த 10 இந்த அது மாதிரி இந்த 5 வருடங்களுக்கு பிறகு என்ன சொல்லுவீங்க? 36 + 5ன்னு சொல்லுவீங்க. ஓகே தானே? அப்போ அதே மாதிரிதான் என் வருடங்களுக்கு பிறகுன்னா நம்ம அதை எப்படி சொல்லணும்? இந்த 36 பிளஸ் என் தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? ஏன்னா 10 வருடங்களுக்கு பிறகு என்ன சொல்லுவீங்க? 36 + 10 = 46 சொல்லுவீங்களா? அதே கான்செப்ட் தான். சரியா? இங்கே வந்து என்னது, என் வருடங்களுக்கு பிறகு. அப்ப என்னது, 50 + n. ஓகேவா? அது அந்த என் வருடங்களுக்கு பிறகு ரேஸ் இப்படிதான் இருக்கும், 3:4. சரியா? இப்போ நம்ம நார்மலாக உள்ள மெத்தட் ஏஎஸ்டிபினா நம்ம எப்படி இந்த எழுதுவோன்னு நம்ம இந்த சொன்னோம், அதே மெத்தடில் நம்ம எழுதிக்க வேண்டியதான். இந்த என்னது, 36 + n டிவைட் பை 50 + n ஈக்குவல் டு 3/. ஸோ அடுத்தது இந்த என்ன பண்ணோம், ஸோ இது வந்து இங்கே போகும், இது வந்து இங்கே போகும், அதாவது குறுக்கு பெருக்கல். சரியா? இந்த குறுக்கு பெருக்கல் இந்த பண்ணிங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த என்ன இந்த கிடைக்கும், 144 + 4n ஈக்குவல் டு 150 + 3n. இதை சால்வ் பண்ணால் அவங்களுக்கு இந்த என்ன கிடைக்கும், n ஈக்குவல் டு 6. இதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? திருப்பி சொல்றேன். இந்த கொஸ்டின்ல ப்ரெசன்ட் ஏஜஸ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரெசன்ட் ஏஜஸ் முதல்ல எழுதிக்கிறோம்.
n வருடங்களுக்கு பிறகு நீ கொடுத்தனால நம்ம 36 பிளஸ் n எழுதியிருக்கோம். நம்ம 50 பிளஸ் n எடுத்திருக்கோம். n வருடங்களுக்கு பிறகு அதனுடைய ரேஷியோ என்னவா இருக்கும்? 3:4 கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் எழுதியிருக்கோம். ஸோ நார்மலா a:b a by b எழுதுவோம். அந்த மெத்தட்ல எழுதி நம்ம குறுக்கு பெருக்கல் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போவோம். ரமேஷ் மற்றும் செல்வனின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 4:3 மற்றும் 6 ஆண்டுகளுக்கு பிறகு ரமேஷின் வயது 26 எனில் செல்வனின் தற்போதைய வயது என்ன? The ratio of the present ages of Ramesh and Selvan is 4:3. After 6 years, the age of Ramesh is 26 years. Find the present age of Selvan. இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். இது ஒரு 10 செகண்ட்ஸ்ல நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்டை பார்ப்போம், அடுத்தது நார்மல் மெத்தடை பார்ப்போம். இப்போ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு இவ்வளவு மட்டும் தெளிவாக பாருங்க. கொஸ்டின்ல அந்த அந்த என்ன கேட்டிருக்காங்க, செல்வனின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. தற்போதைய வயது என்னன்னு கொஸ்டின்ல கேட்டாலே என்ன மீனிங்? கொடுத்திருக்க ஆப்ஷன் எல்லாமே இதை பற்றி உள்ளது. செல்வனின் தற்போதைய வயது பற்றி உள்ள ஆப்ஷன் தான் எல்லாமே மீனிங். ஓகேவா? இப்போ 6 ஆண்டுகளுக்கு பிறகு ரமேஷின் வயது 26 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ 6 ஆண்டுகளுக்கு பிறகு ரமேஷின் வயது 26 கொடுத்திருக்காங்கல்ல. அப்போ நம்ம 6 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கணும் உள்ளதே பார்ப்போம். சரியா? இப்போ வயசு 20னா 6 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன வயசா இருக்கும்? 26 இருக்கும். சரியா? இது ஒரு ஆப்ஷன். இப்போ இங்க என்னது 5 இருக்கு. 6 வருஷங்களுக்கு பிறகு என்னவா இருக்கும்? 11 இருக்கும். சி ஆப்ஷன் என்னது? 15. 6 ஆண்டுகளுக்கு பிறகு 21 இருக்கும். டி என்னது? 25. 6 ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் 6 ஆண்டுகளுக்கு பிறகு எடுக்க? கொஸ்டினை பாருங்க, கிளியரா கொடுத்துருக்கா. 6 ஆண்டுகளுக்கு பிறகு. சரியா? அப்போ 6 ஆண்டுகளுக்கு பிறகு 25 வயசுல இருந்து என்னவாகும்? 25 பிளஸ் 6 என்னவாகும்? 31. சரியா? இப்போ நம்ம ஈஸியா அடிச்சிடலாம் பாருங்க. இப்போ யாருக்கு வயசு கேட்டுறாங்க? செல்வனின் வயசு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ 4:3 ஒரு ரேஷியோ கொடுத்துருக்கா. ஓகே, 4:3 ஒரு ரேஷியோ கொடுத்துருக்குல்ல. இந்த ரேஷியோல 4 இது யாருக்கு உள்ளது? ரமேஷுக்கு உள்ளது. 3 இந்த யாருக்கு உள்ளது? செல்வனுக்கு உள்ளது. கரெக்டா? இப்போ அப்போ இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 3 தான் செல்வனுக்கு உள்ளது. செல்வனின் வயது தான் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இந்த 26 வந்து 3ஆல வகுப்படுமானு பாருங்க. கண்டிப்பா வகுப்படாது. அது மாதிரி இந்த 11 3 கொண்டு வகுக்க முடியுமான்னு பாருங்க. வகுக்க முடியாது. ஆனா இந்த 21 3 கொண்டு வகுக்க முடியுமா? வகுக்க முடியும். அதாவது இந்த 3 மடங்கு தான் 21. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ இந்த 21 எங்கிருந்து வந்துச்சு? இந்த சி உள்ள ஆப்ஷன் இருந்துச்சு எடுத்தோம். அப்போ இதுதான் ஆன்சர். சிம்பிளா முடிஞ்சிச்சா? திருப்பி சொல்றேன். ஷார்ட்கட் என்னன்னா 6 ஆண்டுகளுக்கு பிறகு கொடுத்துருக்காங்க. என்ன பண்றீங்கன்னா கொடுத்துருக்க வயசு எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்க, 6 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன வயசு இருக்குன்னு உள்ளதை பாருங்க. 20 வயசுனா 6 ஆண்டுகளுக்கு பிறகு 26 இருக்கும். 5 வயசுனா 6 ஆண்டுகளுக்கு பிறகு 11 வயசா இருக்கும். 15னா 6 ஆண்டுகளுக்கு பிறகு 21 இருக்கும். 25னா 6 ஆண்டுகளுக்கு பிறகு 31 இருக்கும். ஓகேவா? இப்போ செல்வனின் வயதோட ரேஷியோ என்னது? இந்த 3. ஓகே, அப்போ இந்த 3 வந்து இந்த 4 ஆப்ஷன்ல இந்த எதனுடைய மடங்கா இருக்குன்னு பார்க்கணும். அல்லது கொடுத்துருக்க அந்த ஆப்ஷன், இந்த 4 ஆப்ஷன்ல இந்த எது வந்து இந்த 3 கொண்டு வகுக்க முடியும்னு பார்க்கணும். 21 மட்டும் தான் அதுக்குள்ள ஆப்ஷன். அப்போ அந்த 21 தான் நம்மளுடைய அந்த 21 எதுல இருந்து வந்து சில இருந்து வந்து, அப்ப சி தான் ஆப்ஷன். இதான் வந்து இதனுடைய ஆப்ஷன். ஓகே, அடுத்த பின்னொரு ஷார்ட்கட்டா இருக்கு, அதையும் பார்த்துடலாமா? அடுத்த ஷார்ட்கட் என்ன பாருங்க. செகண்ட் ஷார்ட்கட். கொஸ்டினை பாருங்க. 6 ஆண்டுகளுக்கு பிறகு ரமேஷின் வயது 26 கொடுத்துருக்காங்க. எனக்கு 6 ஆண்டுகளுக்கு பிறகு. கரெக்டா? அதாவது 6 ஆண்டுகளுக்கு பிறகு ரமேஷின் வயது 26னா அப்போ தற்போதைய வயது பிரசன்ட் ஏஜ் என்னவா இருக்கும்?
20 தான் இருக்கும். அப்படிதானே? எனக்கு இப்போ 20 வயதா இருந்தா தான் 6 வருஷத்துக்கு பிறகு என்னவா இருக்கும்? 26 வயசா இருக்கும். அதுதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 6 ஆண்டுகளுக்கு பிறகு ரமேஷின் வயது 26னா பிரசன்ட் ஏஜ் என்னவா இருக்கும்? 20 தான் இருக்கும். ஓகேவா? இப்போ ரமேஷின் பிரசன்ட் ஏஜ் 20ன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது 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 யாருக்கு உள்ளது? ரமேஷுக்கு உள்ளது. ஓகேவா? இப்போ பாருங்க, ரமேஷ் அண்ட் செல்வனின் வயதுகளின் விகிதம் என்னது? 4:3. இந்த 4 எது யாருக்கு உள்ளது? ரமேஷுக்கு உள்ளது. 3 யாருக்கு உள்ளது? செல்வனுக்கு உள்ளது. சரியா? இப்போ ரமேஷுக்கு பிரசன்ட் ஏஜ் என்ன? 20ன்னு இவ்வளவு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த 4 தான் என்ன? இந்த 4 பார்ட் தான் 20. 4 பார்ட் தான் 20னா ஒரு பார்ட் இந்த என்னவா இருக்கும்? 4 பார்ட்னா 20னா ஒரு பார்ட் என்னவா இருக்கும்? 20/4. அது என்னது? 5. ஒரு பார்ட் 5னா இப்போ இந்த ரேஷியோ என்னது? 3ங்கிறது இந்த என்னது? செல்வனின் தற்போதைய வயதின் ரேஷியோ தானே. அப்போ அது எவ்வளவு? 3 பார்ட். ஒரு பார்ட் 5 தானே. அப்போ 3 பார்ட் என்ன வரும்? 3 into 5. முடிஞ்சா? அவ்வளவுதான். திரும்பி சொல்றேன். கொஸ்டின்ல பாருங்க, 6 ஆண்டுகளுக்கு பிறகு ரமேஷின் வயது 26 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. 6 ஆண்டுகளுக்கு பிறகு ரமேஷின் வயது 26 இருக்காங்கன்னா பிரசன்ட் ஏஜ் வந்து கண்டிப்பா 20 தான் இருக்கணும். அதான் ரமேஷின் ஏஜ் 20 பிரசன்ட் ஏஜ். சரியா? இப்போ இந்த பிரசன்ட்ல ரமேஷ் அண்ட் செல்வனுக்கு ரேஷியோ என்ன? 4:3. அப்போ ரமேஷோட ரேஷியோ என்னது? 4. அப்போ அந்த 4 பார்ட் தான் என்னது? அந்த 20னா ஒரு பார்ட் என்னது? 20/4 5. சரியா? ஒரு பார்ட்டை கண்டுபிடிச்சிட்டா அப்ப செல்வனுக்கு என்னது? 3 பார்ட் இருக்கு அப்படின்னா அப்போ 3 into 5 15. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இதை வந்து நம்ம நார்மல் மெத்தட்லயும் சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு நார்மல் மெத்தடும் கண்டிப்பா தெரியணும். ஓகே, அதுல நம்ம சால்வ் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன். நார்மல் மெத்தட் எப்பவுமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் இதை பேஸ் பண்ணி தான் என்னைக்குமே இருக்கும் நார்மல் மெத்தட். இப்போ கொடுத்துருக்க டேட்டாஸ் நான் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்ப்போம். இப்போ ரமேஷ் அண்ட் செல்வனின் தற்போதைய வயதுகளின் விகிதம். தற்போதைய வயதுகள்னா என்னது? ப்ரெசண்ட்டை பற்றி தான் அவங்க சொல்றாங்க. சரியா? அப்போ என்னது? ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ரமேஷா, அடுத்தது வந்து செல்வம். சரியா? அவங்களின் தற்போதைய வயதுகளின் விகிதம் இந்த 4:3. ஓகேவா? 6 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு? ரமேஷின் வயது 26மே வந்திருக்கு. ரமேஷுக்கு வயது மட்டும் சொல்லியிருக்காங்க. சரியா? 6 ஆண்டுகளுக்கு பிறகு அப்ப என்னது? +6. பிறகுனா பிளஸ் தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பிரசன்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க? 4:3 ரேஷியோ மட்டும் கொடுத்துருக்காங்கல்ல. இதை ஏஜா மாத்தானா என்ன செய்யணும்? இந்த சொன்னேன் 4x இந்த 3x. ஓகே, பிரசன்ட் ஏஜஸ் என்னது? 4x:3x போட்டாச்சு. இப்ப நம்ம 6 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்லணும். சரியா? இப்ப என்னோட 6 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்யலாம்? அந்த 6 கொண்டு ஆட் பண்ணணும். அப்படிதானே? அப்படின்னா 4x + 6. சரியா? அதே மாதிரி 3x + 6. ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க டேட்டா என்னது? 6 ஆண்டுகளுக்கு பிறகு ரமேஷின் வயது 26. சரியா? அப்போ 6 ஆண்டுகளுக்கு பிறகு ரமேஷுக்கு வயது என்னது? 4x + 6. அப்படின்னா அந்த 4x + 6 தான் இந்த என்னது? 26ன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்கா. ஓகே, அப்போ 4x + 6 தான் 26ன்னா ஓகே, உங்களுக்கு 4x என்ன வரும்? 4x வந்து 20 வரும். அப்படின்னா எக்ஸ் இந்த இந்த என்ன வரும்? உங்களுக்கு 5 வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 5 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 5னா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? செல்வனின் தற்போதைய வயது கேட்டிருக்காங்க. தற்போதைய வயது என்னது? என்ன 3x தானே. அப்போ இந்த என்னது? எக்ஸ்னா என்னது? 5 தானே. அப்போ 3 × 5 =
15. புரியுதா? அவ்வளோதான் ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த அடுத்த வீடியோல இதே மாதிரி வயது சம்பந்தமான ப்ராப்ளம் நிறைய பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.